சத்தம் வந்து கீச்சு பூச்சி சத்தம் வந்து எந்த சொன்ன பட்டுன்னு ஒரு சத்தம் கழிச்சு பேண்ட் கிழிச்சு போச்சு. அங்கிருந்து ஒரு வாணி குதித்து பேண்ட கிழிச்சு புது பேண்ட். எல்லாரும் இங்க வரணும், சர்ச்சை வந்து பார்க்கணும். இந்த பெஞ்சு இப்படியே இருந்துடக்கூடாது, சோஃபா போடணும். சோஃபா போடணும், ஏசி போடணும், எல்லாமே செய்யணும். ஆமா, வீட்டுல மட்டும் ஏசி கிடையாது, சர்ச்சை ஏசி போடணுங்க. வந்தோட தூங்கிடணும். இல்ல தூங்குறது இல்லை. ஆண்டு வசந்து எவ்வளவு நேரம் பேசினாலும் உட்காந்து கழிட்டே இருக்கணும். அது போல அட்வான்ஸா இருக்கணும். ஆண்டு சொல்றாரு, உனக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை இந்த 2010 வருஷத்துல கிடைச்சாலும் சரி, நீ உடனே ஓட வேண்டிய ஒரு இடம் வேற எங்கேயும் கிடையாது. அவர் அப்படி சொல்லிட்டாரு. இப்படி செஞ்சது தீர்மானத்தோடு இருக்க கூடாது, ஓடணும் வேதாகமத்துக்கு. What does the Bible say regarding it? தேவன் வேதாகமத்தின் வழியாக இதை குறித்து என்ன பேசுகிறார் என்று நான் வேதாகமத்துல போய் பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்துல ஒரு வினோதமான வழியில உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரு. சாதாரண தடி. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். நமக்கு தடி என்னன்னு கேட்டனா ஆண்டுடைய வசனம். வேதாகமத்துல இருந்து போதகர் பேசிட்டாரு, அது உங்களுக்கு குத்திட்டா உங்களுக்கும் போதகருக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. அவர் பாவம், மகாதேவன், எனக்கு நல்லா தெரியும். இந்த பாஸ்டர் பாவம், நல்லவர். எதுவும் ஒண்ணு பேசிட்டாருன்னு நீங்க துக்கப்படாதீங்க. உங்களை குறித்து இவருக்கு எதுவுமே தெரியாது. ஏதாவது தெரியுமா ஐயா? யாரை பத்தி தெரியுமா? தெரியாது. இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்க பேர் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டாரு. இந்த பாஸ்டர் என்னைய பத்தியே முறைச்சு பேசிட்டாரு, எங்க குடும்பத்தை பத்தி பேசிட்டாருன்னு அவன் சண்டப்படாதீங்க. இல்ல, வேதாகமத்தின் வழியாக யாரும் பேசினா யாரும் உள்ள குத்தப்பட்டுச்சுன்னா எனக்கும் பேசினவருக்கும் சம்மதமே கிடையாது. எனக்கும் வேதாகமத்துக்கும் ஏதோ பிரச்சனை. நான் வேதாகமத்தின் படி வாழல, ஆகையால எனக்கு பிரச்சனை இருக்கிறது. If you have got something to do, you have got something to do with the word of God, not with the one who is preaching the gospel. ஆண்டு வசந்த பேசுகிற மூப்பரா இருக்கட்டும், வாலிபரா இருக்கட்டும், போதகரா இருக்கட்டும், ஊழியரா இருக்கட்டும், அல்லது நம்முடைய தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், வேதாகமம்னு சொன்னா புருஷன் இதுல இருந்து பேசிட்டாரு. நல்ல ஸ்திரீ குடும்பத்தை கட்டுவார். கொண்டாடிய பார்த்து புருஷன் குடும்பத்தை பத்திர பைபிள் வாசிக்கிறாங்க. நல்ல ஸ்திரீ, புத்திசாலியான ஸ்திரீ குடும்பத்தை கட்டுவார். புருஷன், மனைவி தன்னுடைய புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். இவரு வீட்டுல குடும்ப ஜபத்துல வாசிக்கிற வேத பகுதி எப்ப பார்த்தாலும் அந்த பொண்டாட்டியை பத்தியே வாசிப்பாரு. பொண்டாட்டி எப்படி இருக்கணும், பொண்டாட்டி இருக்கணும் அப்படியே. அந்த அம்மா எப்ப எடுத்தாலும் ஒண்ணு புருஷனை பார்த்து, என்னுடைய வசனத்தின்படி யாரு ஒருவன் செய்கிறானோ அவன் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் புருஷனை பத்தியே பேசுறது. முட்டாளே, இன்னைக்கு செத்து போனா நீ சேர்த்து வச்சிருக்க காசுலாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு புருஷனை பத்தியே பேசும் மனைவி. அப்படி இல்லை. வேதாகமத்துல பொதுவான காரியங்களை பேசுகிற பொழுது, எனக்கு நான் தப்பு செஞ்சா என்னை வேதாகமத்தின் வழியாக ஆண்டவர் தண்டிப்பார், என்னை சிச்சையை நடத்துவார். தடி என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை. ஆண்டுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. நான் தவறு செஞ்சா ஆண்டவர் அந்த தைரியத்துக்கு போறார், வசனத்துக்கு போறார். இந்த பாரு தம்பி, நீ அனுபவ தப்பு பண்ற, அந்த தடி எனக்கு சொல்லுவோம் நான் செய்த தப்புன்னு உடனே நான் சரி பண்ணிக்கிறேன். In this year 2010, God wants to bring victory in a strange way. வினோதமான வழியில அவருடைய தடி, an ordinary rod is enough. உன்னுடைய கரத்துல என்ன இருக்குதோ அதை கொண்டு ஆண்டவர் செய்வார். இரண்டாவது, சாதாரண எண்ணெய். யாக்கோபின் புத்தகம் 5வது அதிகாரத்துல 13-14 வாக்கியத்துல நம்ம வாசிக்கிற வேளையில வேதம் சொல்றது, உங்களிலே யாராவது ஒருவன் விலகினப்பட்டிருந்தால் திருச்சபையில மூப்பரை கூப்பிட்டு எண்ணெய் போட்டு ஜெபம் பண்ண கடவன் என்று வேதாகமத்துல சொல்லுது. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாட்டு. எண்ணெய் பூசி காயங்களாற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றினார், மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்றோ எரிகோ நாகவிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்றோ எரிகோ நாகவிலே. என்னை பூசி காயங்களாற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றினார், மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்றோ எரிகோ நாகவிலே. சாதாரண எண்ணெயில ஆண்டவர் அந்த எண்ணெயை வச்சு உன் வாழ்க்கையில இந்த வருஷம்